கிறிஸ்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, பொதுக்காலம் 3ஆம் ஞாயிறு. புற இனத்தவராகிய அசீரியர்களையும் தம் மக்களாக ஏற்று காக்கும் ஆண்டவரின் இரக்கமுள்ள அன்பும், புற இனத்தார் ஆண்டவரின் அருளுக்கும் மீட்புக்கும் தகுதியற்றவர்கள், அழிவுக்குரியவர்கள் என்ற யோனாவின் தவறான எண்ணமும் தத்துருவமாக விளக்கப் பெறுகிறது இன்றைய வாசகத்தில். யோனாவின் போதனை. இஸ்ரேல் நாட்டுடன் பலமுறை போர் தொடுத்து அதை சூறாடிய நாடு அசீரியா. இந்நாட்டிற்கு இறை தூதுவன செல்ல விரும்பாது வேறு நாட்டிற்கு கப்பல் ஏறி கடலுக்கு இரையாகி தப்பித்தவர் யோனா. அதிகாரம் 1-2. பாவிகளும் புற இனத்தாரும் ஆண்டவரின் அன்புக்கும் அருளுக்கும் அருகதை அற்றவர்கள் என்று எண்ணிய யோனா இறை தூதுவராகவே நினிவே நகருக்கு செல்லுகிறார். இன்னும் 40 நாட்களில் நினிவே வீழ்த்தப்படும் என்று தூதுரைத்தாரே தவிர மனம் வருந்துங்கள், மன்னிப்பு பெறுவீர்கள் என்று கூட அவர் போதிக்கவில்லை. எனினும் இவரையும் மீறி மக்கள் மனம் மாறினர். 40 நாட்களில் ஆண்டவரின் இதயத்தை தொட்டுவிட்டனர் இம்மக்கள். எக்கருவியை கொண்டும் இறைவன் தம் விருப்பத்தை நிறைவேற்ற முடியும் என்பதற்கு சான்று இறைவாக்கினர் யோனா. மக்களின் மனமாற்றம். யோனாவின் போதனையை கேட்ட உடனே மக்கள் கடவுளை நம்பினர். பெரியோர் முதல் சிறியோர் வரை கோணியுடுத்தினர். மன்னனும் மக்களுடன் சேர்ந்து கொண்டான். அனைவரும் நீர் பருகாது 40 நாட்கள் தவம் செய்தனர். உரத்த குரலில் கடவுளை கூவி அழைத்தனர். தீய வழியை விட்டு நல்வழியில் நடந்தனர். தம் கைகளை கரைப்படுத்திய வன்முறை செயல்களை விட்டொழித்தனர். 9. உண்மையான மனமாற்றத்திற்கு நினைவே மக்கள் ஓர் எடுத்துக்காட்டு. கடுந்தவம் புரிவதும் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவதும் எளிது. ஆனால் உண்மையான மனமாற்றம் இந்த வெள்ளி வேடத்தில் அல்ல, வன்முறையும் தீய செயல்களையும் விட்டொழிப்பதில் தான் அடங்கியுள்ளது. இதுவே உண்மையான மனமாற்றம். இதில்தான் இறையன்பும் பிறரன்பும் பளிச்சிடும். இஸ்ராயேல் இனத்தை எத்தனையோ முறை எச்சரித்தும் அவர்கள் மனம் மாறவில்லை என்பதையும் எரேமியா 7:25, 26, 25, 4 இந்நிகழ்ச்சி கண்டிக்கிறது. தாயினும் நல்ல தயாளனே, நின்னை உண்ணி தீயின் மெழுகு ஒத்து உருகும் சிந்தை வர காண்பேனோ என்று பாடுகிறார் தாயுமானவர். இறைவனின் மனமாற்றம். இறைவனின் பண்புகளில் மிகவும் சிறந்ததை சித்தரிக்கிறார் திருப்பாடல் ஆசிரியர். ஆண்டவர் அன்பும் அருளும் மிக்கவர், சினம் கொள்ள தாமதிப்பவர், சாந்தமுடையவர், ஓயாமல் கடிந்து கொள்பவர் அல்லர். நம் குற்றங்களுக்கு தக்கபடி நம்மை தண்டிப்பது இல்லை. 103, 8 முதல் 10 முடிய. ஒரு நாட்டையோ ஒரு இனத்தையோ அழித்துவிட தீர்மானித்திருந்தாலும் நாடும் இனமும் தம் தவற்றிற்காக இறைவன் முன் மனம் வருந்துவதாக எரேமியா கூறுகின்றார். 18:7-8. பாவின் அழிவையன்று மனமாற்றத்தையே இறைவன் விரும்புகிறார். ஊதாரி பிள்ளையின் ஓமையை இதற்கு சான்று. ஓர் ஆமணக்கு செடி வாடி வதங்கி போவதற்காக அழும் யோனா, எண்ணற்ற மக்களின் அழிவுக்காக இறங்கும் இறைவனை குறை கூறுவது நியாயமா என்று இறைவன் யோனாவை பார்த்து கேட்கிறார். 4:11. இறைவன் தன் எண்ணத்தையும் மாற்றிக்கொள்ளும் அளவுக்கு என் மனமாற்றம் உள்ளதா இருக்க வேண்டும். 2ஆம் வாசகம் 1 கொரிந்தியர் இயல் 7 இறைவாக்கியங்கள் 29 முதல் 31 முடிய. நிறைவாழ்வுக்கு நம்மை தயார் செய்து கொள்ள அளிக்கப்பட்ட இடைக்காலமே இவ்வுலக வாழ்வு. இவ்வுலக பொருட்கள் நாம் நமது குறிக்கோளை அடைய துணை புரிய வேண்டும். இவ்வுலக பொருட்களையே நம் வாழ்வின் குறிக்கோளாக கொண்டு நித்திய வாழ்வை இழந்துவிடக்கூடாதென எச்சரிக்கிறது இன்றைய வாசகம். காலம் குறுகியது.
தம் வாழ்நாளிலேயே ஆண்டவர் மீண்டும் வருவார். எனவே ஆண்டவரின் நாள் ஊழிக்காலம் அண்மையில் உள்ளது என்று பவுலடியார் எண்ணியது உண்டு. ஒரு நொடி பொழுதில், கண்ணிமை பொழுதில் கடைசி எக்காலம் முழங்க இது நடைபெறும் என்றும் கூறுகிறார். 15:52. ஆண்டவருக்கு ஒரு நாள் 1000 ஆண்டுகள் போல், 1000 ஆண்டுகள் ஒரு நாள் போல். ஆனால் ஆண்டவர் நாள் வந்தே தீரும். அது திருடனைப் போல் வரும். அப்பொழுது மண்ணுலகம் அதில் வாழ்ந்தோர்கள் செயல்களும் வெளியாக்கப்படும் என்று பேதுரு கூறுகிறார். 2 பேதுரு 3:9-10. ஒரு நாள், ஆண்டவரின் நாள் வரும் என்பது உண்மை. ஆனால் என்று வரும் என்பதை எவரும் அறியார் என்பது இறைவன் வாக்கு. விழிப்பாயிருங்கள், ஏனெனில் உங்கள் ஆண்டவர் எந்த நாளில் வருவார் என உங்களுக்கு தெரியாது. இரவில் எந்த கால வேளையில் திருடன் வருவான் என்று வீட்டு உரிமையாளருக்கு தெரிந்திருந்தால் அவர் விழித்திருந்து தம் வீட்டில் கன்னமிட விடமாட்டார் என்பதை அறிவீர்கள். எனவே நீங்களும் ஆயத்தமாயிருங்கள், ஏனெனில் நீங்கள் நினையாத நேரத்தில் மானிட மகன் வருவார். மத்தேயு 24:42-44. இந்த எச்சரிக்கையின் அடிப்படையில் தான் கிறிஸ்தவர்கள் இவ்வுலக காரியங்களிலேயே மூழ்கி இராது பற்றற்ற வாழ்வு வாழ வேண்டும் என பவுலடியார் அறிவுரை கூறுகிறார். இனி காலம் குறுகியது. இனி மனைவி உள்ளவரும் இல்லாதவர் போல் இருக்கட்டும். அழுபவர் அழாதவர்கள் போலவும், மகிழ்ச்சியுறுவோர் மகிழ்ச்சியற்றவர் போலவும் இருக்கட்டும். உலக செல்வத்தை பயன்படுத்துவோர் அவற்றில் முழுமையாக ஈடுபடாதவர் போல் இருக்கட்டும். இவ்வுலகில் இப்பொழுது இருப்பது போல் நெடுநாள் இராது. 31. உலக காரியங்களிலேயே மூழ்கி இறைவனை மறப்பதற்கு இது ஓர் எச்சரிக்கை. முந்த இறையரசை தேடுங்கள் என்ற நமது ஆண்டவரின் அறிவுரையின் விளக்கம் இது. என் நிலையிலும் என் நேரத்திலும் இறைவனை சந்திக்க நான் தயாரா? நீ விழித்து எழாவிட்டால் நான் கள்வனை போல் வருவேன். அப்படி வந்து உன்னை தாக்கும் நேரத்தை நீ அறியாய் என்ற எச்சரிக்கை எனக்கும் பொருந்தும். நிலையற்ற உலகம். இறைவன் ஒருவரே மாறாதவர், நிலையானவர். படைப்புகள் அனைத்தும் நிலையற்றவை. இவ்வுலகம் மாறக்கூடியது, மறையக்கூடியது. உலகம் மறைந்து போகிறது, அதன் தீய நாட்டங்களும் மறைந்து போகின்றன. ஆனால் கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றுபவர் என்றும் நிலைத்திருப்பர். 1 யோவான் 2:17. இளமையும் நில்லா, யாக்கையும் நில்லா, வளவிய வான் பெரும் செல்வமும் நில்லா, புத்தேர் உலகம் புதல்வரும் தாரார், மிக்க அறமே விழுத்துணையாவது என்கிறார் மணிமேகலை. என் குறுகிய கால வட்டத்தில் நிலையான வாழ்வை பெற என்ன செய்கிறேன், என்ன செய்ய வேண்டும்? நற்செய்தி மார்க்கு இயல் 1 இறைவாக்கியங்கள் 14 முதல் 20 முடிய. காலம் நிறைவேறிற்று. இறைவன் அளித்த வாக்குறுதிகள் நிறைவேறும் காலம். இறைவனின் மீட்பு திட்டம் கனிந்த காலம். இயேசுவின் அருளின் காலம் வந்துவிட்டது. இதை கண்டுகொள்ள இஸ்ராயல் மக்களை அழைக்கிறார் இயேசு. ஆனால் காலம் நிறைவேறிய போது திருச்சட்டத்திற்கு உட்பட்டிருந்த நம்மை மீட்டு தம் பிள்ளைகள் ஆக்குமாறு கடவுள் தன் மகனை பெண்ணிடம் பிறந்தவராகவும் திருச்சட்டத்திற்கு உட்பட்டவராகவும் அனுப்பினார். கலாத்தியர் 4:4. மீட்பு வரலாறு திட்டமிட்டபடி நிகழ்கிறது. மனிதர்களுடைய பலவீனங்களும் பாவமும் இறைவன் திருவுளத்தை முறியடிக்க முடியாது. இறுதியில் இறைவனே வெற்றி காண்பார். நல்ல காலம் கெட்ட காலம் என்று இந்தியாவிலே காலண்டர்களில் குறித்து வைத்துள்ளனர். ஆனால் இயேசுவின் பார்வையில் காலங்கள் எல்லாம் கடவுளின் கையில்தான்.
கடவுளின் திருவுளம் நிறைவேறும் காலம் அருளின் காலம். அவருக்கு எதிரானது நிகழ்வது இருளின் காலமாகும். இறைவனோடு இணைந்து செயல்படும் நேரம் எல்லாமே நமக்கு வளமான வாய்ப்புகள் தான். இது குறிப்பாக காலத்தின் அறிகுறிகளை கண்டு அவற்றில் இறைவனின் அழைப்பை உணர்ந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். மீன்பிடிப்போர் திரு அவைக்கு அடித்தளம் கட்ட விழைந்த இயேசு அடித்தள மக்களையே தேர்ந்து கொள்கிறார். ஏழைகளின் வலுவின்மேல்தானே இறைவனின் வல்லமை விளங்க முடியும். வலியோரை வெட்கப்படுத்த வலுவற்றவை என உலகம் கருதுபவற்றை தேர்ந்து கொண்டார். 1 கொரிந்தியர் 1:27. வலியோரை அரியணை நின்று தூக்கி எறிந்துள்ளார். தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துகிறார். லூக்கா 1:52. ஆம், உலகம் பொருட்படுத்தாததையும் தாழ்ந்ததென கருதுவதையும் இகழ்ச்சிக்குரியதையும் கடவுள் தேர்ந்து கொண்டார். இயேசுவும் வலுவின்மையில் சிலுவை தொங்கும்போதுதான் அனைவரையும் அவர்பால் ஈர்த்து கொண்டார். யோவான் 12:32. எனவே நம் பலவீனத்தில் விருத்தி அடைய தேவையில்லை. நம் வலிமையற்ற நிலை நம்மை முடமாக்கிட அவசியமும் இல்லை. படகை விட்டு பின் சென்றனர். இயேசுவின் அழைப்பு நம் வாழ்வை ஒரு அன்பளிப்பாக மாற்றுவதற்கே வருகிறது. இருப்பதை விட்டுவிட்டு இயேசுவை மட்டுமே பற்றி கொள்ள இந்த அழைப்பு. திருத்தூதர்கள் விட்டு வருவதற்கு அதிகமில்லை. இருப்பினும் தம்மிடம் உள்ளதையெல்லாம் விட்டு வந்தனர். பேதுரு சொன்னாரே, நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றியவர்களாயிற்று, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? மத்தேயு 19:27. எதை விட்டு விடுகிறோம் என்பது இறைவனின் பார்வையில் முக்கியம். எப்படி விட்டு கொடுக்கிறோம் என்பதுதான் முக்கியம். முகமலர்ச்சியோடு கொடுப்பவரே கடவுளின் அன்புக்கு உரியவர். 2 கொரிந்தியர் 9:7. இறைவனுக்கு கொடுப்பதில் நாம் என்றுமே குறைய மாட்டோம். மாறாக நாம் கொடுப்பதை விட நமக்கு நிறைய கொடுக்கப்படும். கொடுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியில் போடுவார்கள். நீங்கள் எந்த அளவையால் அளக்கிறீர்களோ அதே அளவையால் உங்களுக்கும் அளக்கப்படும். லூக்கா 6:38. இதன்படி வாழ்ந்திட இறைவனிடம் இந்த திருப்பலியில் வரம் வேண்டுவோம். ஆண்டவர் நம்மை என்றென்றும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.